எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இந்த வெயில் காலத்தில் நம்மளுக்கு ஏதாவது ஜில்லுன்னு சாப்பிடணும்னு தோணும், இல்லைனா குடிக்கணும்னு தோணும். ஸோ இன்றைக்கி அந்த மாதிரி ஒரு டெசர்ட் ரெசிபி தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இது ராயல் ஃபலூடா. இது ஒரு டெசர்ட் ட்ரிங்க்னு சொல்லலாம். ஸோ நம்ம ராயல் ஃபலூடாக்கு சில பொருட்கள்லாம் நம்மளுக்கு தேவை. ஆனால் முக்கியமான ஒரு விஷயம் ரோஸ் சிரப். ஸோ இந்த ரோஸ் சிரப் நம்ம யூஸ்வலாக ஷாப்ஸ்லேருந்து வாங்கி நம்ம யூஸ் பண்ணுவோம். பட் இன்றைக்கி நான் உங்களுக்கு வீட்லேயே இந்த ரோஸ் சிரப் எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ரோஸ் சிரப் செஞ்சுட்டு நீங்கள் இந்த ரோஸ் சிரப் யூஸ் பண்ணிவிட்டு இந்த சூப்பரான டேஸ்டியான ராயல் ஃபலூடாவை நீங்கள் ஈஸியாக வீட்லேயே செய்யலாம். ஸோ இந்த ரெண்டு தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ வாங்க நம்ம இப்போ ரெசிபீஸை பார்க்கலாம். ரோஸ் சிரப் செய்ய சாஸ் பேனில் 2 கப் தண்ணி ஊற்றுங்க. இது 250 ml கப். ஸோ நான் 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றுறேன். இதில் 2 கப் சர்க்கரை போடுறேன். தண்ணியும் சர்க்கரையும் 1:1 ரேஷியோவில் இருக்கணும். நீங்கள் எந்த கப்பில் தண்ணி மெஷர் பண்ணுறீங்களோ அதே கப்பில் சர்க்கரையை மெஷர் பண்ணுங்கள். சர்க்கரை ஃபுல்லாக கரையிற வரைக்கும் கொதிக்க விடுங்க. நான் ரோஸ் சிரப் யூஸ் பண்ணி ரெசிபீஸ் செஞ்சுருக்கேன். அதுக்கான லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், சர்க்கரை கம்ப்ளீட்டாக கரைஞ்சிருச்சு. இன்னொரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க விடுங்க. 5 நிமிஷம் கழித்து இதில் 2 டேபிள் ஸ்பூன் காஞ்ச ரோஜா இதழ்களை போடுறேன். இது ஃபுட் கிரேட் ரோஸ் பெட்டல்ஸ். இது கடைகளில் கிடைக்கும். நான் காஞ்ச வெரைட்டி யூஸ் பண்ணுறேன். இது ஃப்ரெஷ்ஷாகவும் கிடைக்கும். உங்களுக்கு எந்த வெரைட்டி கிடைக்குதோ அதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். சிரப்பில் ரோஸ் ஃப்ளேவர் அதிகப்படுத்த இதை நான் போடுறேன். ஒருவேளை உங்களுக்கு ரோஜா இதழ்கள் கிடைக்கலன்னா பரவாயில்ல, இது இல்லாமையும் நீங்கள் செய்யலாம். இதை 2-3 நிமிஷத்துக்கு வேக விடுங்க. அடுத்து இதில் 2 ட்ராப் ஃபுட் கலர் போடுறேன். இது ஜெல் ஃபார்மில் இருக்கிற குட் குவாலிட்டி ஃபுட் கலர். இது கொஞ்சம் திக்காக இருக்கிறதுனால நான் 2 ட்ராப் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு கலர் இன்னும் கொஞ்சம் வேணும்னா இன்னொரு ட்ராப் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், சிரப் லைட்டாக திக்காகி இருக்குது. நல்ல வைப்ரண்ட் ரோஸ் கலரில் இருக்குது. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ரோஸ் எசன்ஸை ஆட் பண்ணுங்கள். நான் கிட்டத்தட்ட 1/2 டீஸ்பூன் ரோஸ் எசன்ஸ் ஊற்றுறேன். இது சிரப்புக்கு நல்ல டேஸ்ட்டும் வாசனையும் கொடுக்கும். இதை இன்னொரு பாத்திரத்தில் வடிகட்டி நல்லா ஆற விடுங்க. இது ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததும் சுத்தமான பாட்டில் இல்லைன்னா கண்டெய்னரில் ஊற்றி ஸ்டோர் பண்ணுங்கள். இதை ஃப்ரிட்ஜில் வச்சு 10-15 நாள் மேலே ஸ்டோர் பண்ணலாம். ஹோம்மேட் ரோஸ் சிரப் இப்போ ரெடி. இனி கடைகளில் வாங்காமல் வீட்லேயே நீங்கள் செஞ்சு உங்களோட ஃபேவரட் ட்ரிங்க்ஸ், டெசர்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். ராயல் ஃபலூடா செய்ய நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குது. முதல் ஸ்டெப் ஜெல்லி செய்யணும். இதுக்கு நான் ரெடிமேட் ஜெல்லி கிறிஸ்டல்ஸ் பேக்கெட் பயன்படுத்துகிறேன். நீங்கள் வாங்கின பேக்கெட்டுக்கு பின்னாடி இருக்கிற குறிப்புகளை பார்த்து நீங்கள் பண்ணலாம். நான் ஸ்ட்ராபெரி ஜெல்லி செய்ய போகிறேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பமான ஃப்ளேவர் ஜெல்லி செய்யலாம். இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபாலோ பண்ணி நான் கிறிஸ்டல்ஸ் நல்லா கலந்து விட்டு சொல்லியிருக்கிற அளவு தண்ணி ஊற்றுறேன். இந்த ஜெல்லியை நீங்கள் முன்னாடி நாள் செஞ்சு செட் பண்ணலாம். ஃபலூடா அசம்பிள் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஜெல்லி செட் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட 45 நிமிஷத்துலேருந்து 1 மணி நேரம் ஆகும். இது நீங்கள் ஃப்ரிட்ஜ்லேயும் வச்சு செட் பண்ணலாம். ஆனால் ஜெல்லியை ஃப்ரீசரில் மட்டும் வைக்காதீங்க, ஐஸ் கட்டி ஆகிடும். அதனால இதை முதல்ல செய்யணும். அடுத்து ஃபலூடாக்கு ரோஸ் மில்க் செய்ய போகிறேன். இதுக்கு 1/2 லிட்டர் பால் கொதிக்க வச்சு ஆற விடணும். நல்லா ஆறின பாலில் 2 டேபிள் ஸ்பூன் ரோஸ் சிரப் ஊற்றுங்க. நீங்கள் எவ்வளோ பால் எடுத்திருக்கீங்களோ அதுக்கு ஏற்ற அளவு ரோஸ் சிரப் ஊற்றிக்கோங்க. இதோட நான் 1/2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை போடுறேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ ரோஸ் மில்க் ரெடி. ஃபலூடா அசம்பிள் பண்ணுற வரைக்கும் இதை ஃப்ரிட்ஜில் வச்சு சில் பண்ணுங்கள். ஃபலூடா அசம்பிள் பண்ணும்போது ரோஸ் மில்க் நல்லா சில்லுன்னு இருக்கணும். ஸோ இதையும் முன்னாடியே செஞ்சு வச்சுருங்க.
அடுத்து ஃபலூடாக்கு கொஞ்சம் சேமியா வேக வைக்க போகிறேன். சாஸ்பேனில் கொஞ்சம் தண்ணி சூடு பண்ணுங்க. தண்ணி கொதிச்சதும் சேமியாவை போடுங்க. நான் நீளமான சேமியாவை சின்ன துண்டுகளாக உடைச்சு போட்டிருக்கேன். 1 நிமிஷம் வேகட்டும். சேமியா வெந்துருச்சு, வடிகட்டி எடுத்து வச்சிருங்க. அடுத்து கொஞ்சம் சப்ஜா விதைகளை ஊற வைக்க போகிறேன். கிண்ணத்தில் சப்ஜா விதைகள் போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றுங்க. 5 நிமிஷம் இருக்கட்டும். 5 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா நல்லா உப்பி இருக்கு. ஸோ ஃபலூடாக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே ரெடி. இப்போ இந்த ராயல் ஃபலூடாவை அசெம்பிள் பண்ணலாம். இதுக்கு 2 உயரமான கிளாஸ் எடுத்துக்கோங்க. ஸ்ட்ராபெரி ஜெல்லியிலிருந்து ஆரம்பிக்கலாம். ஜெல்லி நல்லா செட் ஆகியிருக்கு. அடுத்து வேக வச்ச சேமியா போடுங்க. கொஞ்சமா ரோஸ் சிரப் ஊத்துங்க. அடுத்து 2 டீஸ்பூன் ஊறின சப்ஜா விதைகள் போடுங்க. நெக்ஸ்ட் ஜில்லுன்னு ரோஸ் மில்க் ஊத்துங்க. அடுத்து 1 ஸ்கூப் வெனிலா ஐஸ்கிரீம் போடுறேன். உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் பிடிக்குமோ அந்த ஃப்ளேவர் ஐஸ்கிரீம் நீங்கள் போட்டுக்கலாம். ஐஸ்கிரீம் மேலே கொஞ்சம் நட்ஸ் போடுறேன். பாதாம் பிஸ்தா துண்டுகளாக கட் பண்ணி போடுறேன். இதில் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் சேர்க்குறேன். சின்னதாக நறுக்கின ஆப்பிள், வாழைப்பழம் போடுறேன். ஃப்ரூட்ஸ் போடாமலும் இது செய்யலாம். இன்னொரு லேயர் ஜெல்லி, சப்ஜா விதைகள், இன்னொரு ஸ்கூப் வெனிலா ஐஸ்கிரீம், கொஞ்சம் ரோஸ் சிரப், நட்ஸ் கொஞ்சம் தூவுங்க. கொஞ்சம் டூட்டி ஃப்ரூட்டி போடுறேன். கடைசியா மேலே ஒரு செரி பழம் வைங்க. சூப்பரான கலர்ஃபுல்லான டேஸ்டியான ராயல் ஃபலூடா இப்போ ரெடி. நல்ல சில்லுன்னு சர்வ் பண்ணுங்க. ஸோ ரோஸ் சிரப் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தீங்க. ரோஸ் சிரப் யூஸ் பண்ணி நம்ம ஒரு அருமையான ஃபலூடா கூட எப்படி செய்கிறதுன்னு பார்த்தீங்க. ஸோ இது பியூட்டிஃபுல் டெசர்ட்டுங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது. ஸோ நீங்களும் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இது ரெண்டுமே நீங்கள் ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணி உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள்.